ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவு போண்டா. அதாவது கன்னியாகுமரி சைடில் உன்னியப்போன்னு சொல்லுவாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். இதுக்கு தேவையான பொருளும் எப்படி செய்யலான்னையும் பார்த்துருவோம். மாவு போண்டாவுக்கு தேவையான பொருளாக பார்த்துடலாம். நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா உப்புன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. நான் 2 பழம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சின்ன பழம், நீங்கள் பெரிய பழம்னா 1 போட்டுக்கிடுங்க. நான் சின்ன பழம்னால 2, 1 கப்பு மாவுக்கு 2 சின்ன பழம் வேணும். அந்த வெல்லத்தை கொஞ்சம் காய்ச்சி, தண்ணி விட்டு காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம். 3/4 கப்பு வெல்லத்தையும் போட்டு 1/2 கப்பு தண்ணி விட்டு நல்லா கரையிட்டு, நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்தாச்சு. இன்னும் நம்ம எடுத்து வடிகட்டி வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் ஆறட்டு. ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த 2 பழத்தையும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 கப்புக்கு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கிடுங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். இது 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கிடுங்க. அதையும் அரைச்சி போட்டால் ரொம்பவும் ஸ்பாஞ்சியனாக இருக்கும். ஏலக்காய் பொடியும் போட்டுக்கிடுங்க. பேக்கிங் சோடாவையும் போட்டுவிடுங்க. பாருங்க, ஆறுன விட்டு நல்லா அரைச்சிடுங்க. நல்லா சூடாக விட்டுறாங்க. நீங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. ஏன்னா இந்த மாவில் விட்டு பிசைஞ்சிக்கிடுவோம். 1 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு பொடிச்ச வெல்லம் கரெக்டாக இருக்கும். 100 கிராம் வெல்லம் இருந்து மாவு 125 கிராம். பாருங்க, இந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் விட்டுறேன். நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்டுருங்க. பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். நம்ம இதை நல்லா அடித்து பிசையணும். நல்லா அடித்து பிசைஞ்சு ஒரு 1.5 மணிக்கூர் இல்லைன்னா 1 மணிக்கூர் வச்சா போதும். நம்ம சோடா உப்பு போட்டிருக்கனால மூடி வச்சுருவோம். நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு 1.5 மணிக்கூர் ஆகிட்டு. பாருங்கள், நம்ம இதில் தண்ணியில் வச்சு கையை நினச்சி இப்படி சின்ன சின்ன நம்ம எண்ணெய் எவ்வளோ ஊற்றிருக்கோமோ அதுக்கு தக்கன நம்ம இப்படி எடுத்து போடணும். எண்ணெயில் கொஞ்சமாக போட்டு பார்ப்போம். போட்ட உடனே எலும்பி வரணும். எலும்பி வந்துட்டு நம்ம இப்படி நம்ம போட்டுடலாம். பாருங்கள், தண்ணியில் முக்கிட்டு பாருங்கள், இப்படி உருட்டி எண்ணெய் முங்கி இருக்கணும். பாருங்கள், இப்படி உருட்டி போடுங்க. அதுவாக எழுப்பி வரும். பாருங்கள், திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்க. அப்படின்னா தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் வரும். பாருங்க, எல்லா பக்கமும் நல்லா செவந்து வந்தாச்சு. நீங்கள் சோடா உப்பு நிறைய போட்டுறாதுங்க. 1 கப்புக்கு 1/4 டீஸ்பூன் தான் போடணும், இல்லைன்னா வெடிக்கும். இது கரெக்டாக இருக்குது. பாருங்கள், ஒன்றும் வெடிக்கல. அதே போல் வெல்லமும் ஜாஸ்தி ஆகிட்டோன்னா கொஞ்சம் வெடிக்கலாம். நம்ம எடுத்துருவோம். நல்லா செவந்துட்டு இந்த கலரில் வரணும். அப்படின்னா தான் நல்லா உள்ளே வெந்திருக்கும். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். இப்போ பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ நிதானமாக எரிய விடுங்க. எல்லா பக்கமும் ஒன்று போல் செவந்து வரட்டு. திருப்பி திருப்பி விடுங்க. எடுத்துருவோம். இது அவ்வளோவா எண்ணெய் குடிக்காது. நான் இருக்கதையும் போட்டு நான் எல்லாம் போட்டு எடுத்து காமிச்சேன். பாருங்கள், நம்ம இப்போ எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. 1 கப்பு மாவுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. நீங்களே இதை போல் செய்து பாருங்கள். பாருங்கள், சூடு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நீங்களே இதை போல் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.